அண்மைச் செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கோட்டூரைச் சேர்ந்த ஞானசேகரன் என்ற நபர் கைது செய்யப்பட்டு கடந்த 25ஆம் தேதி முதல் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையினுடைய கைதிகளுக்கான வார்டுல அவர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அவரை பிடிக்கும் பொழுது கீழே விழுந்ததாகவும் இதனால் கை கால்கள் முறிவு ஏற்பட்டதாக காவல்துறை தரப்புல கூறப்பட்டது. இவ்வளவு நாட்கள் கைதிகளுக்கான வார்டில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஞானசேகரனை தற்பொழுது புழல் சிறைக்கு மாற்றியிருக்கிறார்கள். புழல் சிறையில அவருக்கான கைதிகளுக்கான எண் சீருடை எல்லாம் வழங்கப்பட்டு தனி அறையில் அடைப்பதா அல்லது மற்ற குற்றவாளிகளுக்கான அறையில் அடைப்பதா என்பது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் தற்பொழுது புழல் சிறைக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஞானசேகரன் மீது ஏற்கனவே குண்டர் சட்டத்துல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஞானசேகரனை காவலில் எடுப்பது தொடர்பாக காவல்துறையினரும் ஆலோசித்து வருகிறார்கள். பல்வேறு குற்றச்சாட்டுகள், இந்த வழக்கில் இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களை தீர்ப்பதற்காக ஞானசேகரனை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த BNS சட்டத்தின்படி 60 நாட்கள் வரை அவகாசம் இருக்கிறது காவல்துறையினருக்கு காவலில் எடுப்பதற்கு. இதற்கு முன்பு IPC சட்டம் இருந்த பொழுது 15 நாட்கள் தான். அந்த 15 நாட்களுக்குள் காவலில் எடுப்பார்கள். ஆனால் தற்பொழுது 60 நாட்கள் இருப்பதனால இதற்கான ஆதாரங்களை திரட்டிவிட்டு அதற்கு பிறகு ஞானசேகரனை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு சிறப்பு புலனாய்வு குழுவினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதில் இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்கள் குறித்தும் ஆதாரங்களை திரட்டக்கூடிய பணியிலும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு பக்கம் ஞானசேகரனுக்கு தொடர்புடைய பல்வேறு கோணங்கள்ல விசாரணை நடத்தப்பட்டது. குறிப்பாக அவருடைய வீடு இருக்கக்கூடிய அந்த பகுதி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அந்த இடத்தில் கட்டப்பட்டது எனவும், அதே போன்று அவருடைய முந்தைய குற்றங்கள் மற்றும் அதன் மூலமாக ஈட்டிய வருவாய் இருக்கிறதா, அவருடைய குடும்பத்தினருடைய குற்ற பின்னணி குறித்தும் தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வந்தது. இப்படி பல்வேறு ஆதாரங்களை சிறப்பு புலனாய்வு குழுவினர் திரட்டி இருக்கக்கூடிய நிலையில அடுத்ததாக காவலில் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததனால இவ்வளவு நாட்கள் காவலில் எடுப்பதற்கான மனு தாக்கல் செய்யாமல் இருந்தார்கள். தற்பொழுது சிறைக்கு மாற்றப்பட்டிருப்பதனால ஞானசேகரனை காவலில் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் அடுத்த கட்டமாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் அந்த நடவடிக்கையை மேற்கொள்வார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.